Daily. Taste the Daily. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் ஆவேச பேச்சுக்கள் கேட்பதற்கு சுவாரஸ்யமாகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் பெரும்பாலானவை மேம்போக்கானவையாகவும் அர்த்தமற்றும் இருப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றன. குறிப்பாக ஏழை மக்களுக்காக அரசால் தொடங்கப்படும் ஒரு சில திட்டங்களை அதன் பயன் குறித்து அறியாமலும் அதன் நோக்கத்தை பற்றிய புரிதல் இல்லாமலும் விமர்சனங்களை முன்வைப்பது சீமானின் வாடிக்கையாகிவிட்டதாக ஆளும் திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை குடும்பங்களின் வறுமையை போக்கவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தை கடுமையாக விமர்சித்தார் சீமான். இந்த திட்டம் விவசாயத்தை முற்றிலும் அழிக்கக்கூடியது எனவும் காட்டமாக தெரிவித்தார். வேளாண்மையில் ஈடுபட வேண்டிய மக்களை ஊர்ப்புரணி பேச வைத்து விவசாயத்தை முற்றிலுமாக அழிப்பதற்கான நோக்கம்தான் 100 நாள் வேலை திட்டம் என்றார். பிற்காலத்தில் சீமானின் தாயார் அண்ணம்மாளே அந்த வேலையை கேட்டு மனு அளித்தது தனி கதை. முதல்ல விவசாயத்தை வாழ வைக்கணும்னா 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கணும். வறுமையை போக்கணும்னா வேளாண்மை செய்யணும். பசியை போக்கணும் நாட்டுல வேளாண்மை செய்யணும். 100 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, அரிசி எங்க இருந்து வரும்? அரிசி எங்க இருந்து வரும்? பருப்பு எங்க இருந்து வரும்? வெங்காயம் எங்க இருந்து வரும்? தக்காளி எங்க இருந்து வரும்? கத்திரிக்காய் எங்க இருந்து வரும்? வெண்டைக்காய் எங்க இருந்து வரும்? சோறு எங்க இருந்து வரும்? வறுமையை போக்கணும்னா காசு அப்படி 100 ரூபாய் பிச்சு சாப்பிட்டு படிச்சுங்களா? ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலைக்கு செல்ல முடியாத பெண்கள் தங்களது சிறு தேவைகளுக்கு கூட கணவரையோ தந்தையையோ மகனையோ எதிர்பார்த்து கையேந்த வேண்டிய நிலைதான் இவ்வளவு நாள் நீடித்தது. ஆனால் அதனை உடைத்தறியும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பாக கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாடே தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடியது. ஆனால் அந்த திட்டத்தையும் கடுமையாக விமர்சித்த சீமான் மாதம் பணம் கொடுப்பதற்கு பதில் ஊறுகாய் போட சொல்லி தந்திருக்கலாம் என கூறினார். ஒரு பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு என் மக்களை தள்ளுங்கிற தள்ளு. நகர்ப்புறமா ஊறுகாய் போடுதல், எதையாவது ஒன்று சொல்லிக் கொடு என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு நகர்த்துங்கிறேன். என்னதான் உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முத்திரை பதித்திருந்தாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து பெண்களும் உயர்கல்வியை பயில வேண்டும் என்ற உயரிய இலக்கை எட்டும் முயற்சியாக புதுமை பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் மாணவிகளுக்கு மாதம் வழங்கப்படும் உதவித்தொகையை பிச்சை என்றும் மாணவிகளை அரசிடம் கையேந்த வைத்திருப்பதாக கூறி விமர்சித்தார் சீமான். அவரது விமர்சன திட்டங்களில் தமிழ் புதல்வன் திட்டமும் விதிவிலக்கில்லை. திறன்நிதி என்ற பெயரில் கட்சி நிர்வாகிகளிடம் வெளிப்படையாக யாசகம் பெறும் சீமான் மக்களை பிச்சைக்காரர்கள் என்று கூறுவதற்கு துளியும் அருகதை இல்லை என திமுகவினர் பதிலடி தந்தனர். இப்படி அரசின் ஒவ்வொரு திட்டங்களையும் விமர்சித்து வந்த சீமான் உச்சபட்சமாக மாணவர்களின் பசியார வைக்கும் காலை உணவு திட்டத்தையும் கடுமையாக விமர்சித்தார். வறுமையில் வாடும் பெற்றோர் வருமானத்திற்காக தங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவதை தவிர்க்கவும் அவர்களின் ஒருவேளை பசியை ஆற்றவும் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டு கல்வி புரட்சியே நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போதைய திமுக ஆட்சியில் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை விமர்சித்திருக்கும் சீமான் வாரத்தில் 7 நாட்களில் 5 நாட்கள் உப்புமா போடுவதற்கு அரசு என்ன உப்புமா கம்பெனியா நடத்துகிறது என்றும் காலை உணவு கூட கிடைக்காத அளவுக்குத்தான் மாணவர்களை வைத்துள்ளீர்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்மா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க. நீ சீமானின் விமர்சனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் திமுக நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் சிறுக சிறுக காலியாகி வருவதாலேயே அவர் இது போன்று பிதற்றி வருவதாக கட்டமாக தெரிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் ஒரு கட்சி அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் அதே வேளையில் மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்படும் திட்டங்களை பாராட்டவில்லை என்றாலும் சரி அதனை விமர்சிப்பதாக கூறி கொச்சையாக பேசி மக்களை அவமதிக்க வேண்டாம் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.